கூத்து கூட பார்க்க விடாம எதுக்கா இப்படி இழுத்துட்டு வர? அக்கா இந்த விஷயத்த வீட்ல சொல்ல மாட்டேன். ஆமா, நீ எந்த தைரியத்துல காதலிக்கிற? ஆமாக்கா, அந்த கருப்புக்கு தெரிஞ்சிட்டோம்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நடங்கக்கா போலாம். ஓ, அப்போ நீ உங்க அப்பா அம்மாக்கு பயப்படல, அந்த கருப்புக்கு தான் பயப்படுற. அப்புறம் ஏன் நீ காதலிக்கிற? என்னக்கா நீங்களே இப்படி கேக்குறீங்களே? உங்களுக்கெல்லாம் காதலை விட அந்த கருப்பு தானே முக்கியம். நான் ஒன்றும் அப்படி இல்லைக்கா. நிஜமாவா? ஏக்கா அப்படி கேக்குறீங்க? அந்த கருப்பு நேர்ல வந்தா நீ துணிச்சு உன் காதல் அதுகிட்ட சொல்லுவியா? சொல்வேனே. நான் அந்த கருப்பை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டுபிடிச்சதான் உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். நீ அதுகிட்ட சொல்றியா? அப்போ கருப்போட மர்மங்களை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்கீங்களா? அப்படிதான் வச்சுக்கேன். யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் நினைச்சேன். இந்த ஊரையே ஆட்டி படைக்கிற அந்த கருப்பு சாமி இருக்கிறது உண்மைன்னா நான் கண்டிப்பா அதை பார்த்தே ஆகணும். இது 20th century. இப்போ போய் இதெல்லாம் பேசிக்கிட்ட லக்ஷ்மி, கடவுள்ங்கிறது எப்பவுமே ஒரு கற்பனை தான். அதுவும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பக்திங்கிறது ஒரு பலவீனம். என்ன இவ்வளவு படிச்ச ரத்னாக்கே இது புரியலையே தான் எனக்கு கவலையா இருக்கு. அக்கா நான் நிஜமா சொல்றேன், கருப்புங்கிறது உண்மையானது, சத்தியமான சாமி. நாம நம்பி கூப்பிட்டா வந்து நிற்கும். எங்க கூப்பிடு, வருதான்னு பாப்போம். என்னக்கா இது? நான் அப்படி சொன்னா நீங்க எப்படி சொல்றீங்க? நான் கூப்பிட்ட உடனே கருப்பு வந்து நிக்கிறதுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஸ்டூபிட். கடவுள் சின்னவங்க பெரியவங்க எல்லாம் பாக்குறது இல்லம்மா. நான் அப்படி சொல்லல. என்ன? அது சோதிச்சா பிடிக்காதுக்கா. ஆனா சோதிக்கலன்னா எனக்கு பிடிக்காதே. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? எல்லாரும் இருக்குன்னு சொல்ற ஒரு சாமியை தானே நான் பார்க்கணுங்கிறேன். இதுல என்ன தப்பு? இருந்தா வரட்டுமே. என் மாலை கழுத்தழகே, மைப்பூசும் கண்ணழகே, என் நாட்டுக்கு அதிகாரி, என் நல்லதோர் தெய்வமாகே, கனத்த உடம்பழகே, மீச முறுக்கழகே, முட்டை போல் கண்ணழகே, வேக்கங்காயை எவி விட்டு வாராங்க ருப்பசாமி, வலது கையை தாங்க நிட்டு வணங்கி எங்க மக்களுக்கு தரம் கொடுக்க வாராரா. செப்பு சிலை அழகே, சிங்க வச்ச பல்லழகே,